தஞ்சையில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் சோயா செடிகள் கருகி வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல், பருத்தி, வாழை, கீரை வகைகள் அதிகளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக திருவிடைமருதூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சோயாபீன் சாகுபடி செய்து வரும் நிலையில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 75% வளர்ந்தும் அறுவடைக்கு தயாராக இருந்த சோயா செடிகள் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மும்முனை மின்சாரத்தை சீராக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் சோயா சாகுபடி 4 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன் சார். மின் தட்டுப்பாடு காரணத்தினால சோயா எல்லாம் வெறும் பிஞ்சிலேயே காஞ்சி போச்சு. தண்ணி தட்டுப்பாடு இல்லாத காரணம்தான். அதனால் நான் நம்ம 3 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன். 85,000 செலவு பண்ணியிருக்கேன். போட்ட செலவே கிடைக்குமான்னு தான் எதிர்பார்த்துருக்கிறேன். வாடி போச்சு எல்லாமே. மின் தட்டுப்பாடு சரியான முறையில் எங்களுக்கு மின் தட்டுப்பாடு கொடுங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் விவசாயம் அடுத்தபடி விவசாயம் பண்ண முடியாது. நாங்கள் கடனை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் மீண்டும் நிலத்தை அடமானம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திருப்பந்தா ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஹெக்டேர் நெற்பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. 200 ஹெக்டேர் சோயா, 120 ஹெக்டேர் பருத்தி சாகுபடி இருக்குங்க. இங்கே மும்முனை மின்சாரம் வழங்கி சாகுபடி நடைபெற்று வந்தது. திடீரென்று முன்னறிவிப்பு இல்லாமல் இருமுனை மின்சாரம், மும்முனை மின்சாரம் வழங்கி காலக்கெடு எதுவும் சொல்லாமல் குறைந்த மின் நிறுத்தத்தால் மின்சாரம் கிடைக்காம விவசாயிகள் பெயர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பெரிதும் நஷ்டம் ஏற்பட்டுருங்க. அதே சமயத்தில் மும்முனை மின்சாரம் அந்த இதை கனெக்ஷனை மாற்றி கொடுத்து தூய்மை நிலையத்திலேருந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் 200 மோட்டார் கிட்டத்தட்ட ரிவேஸில் ஓடி விவசாய பம்பு செட்டெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு இந்த 10 நாளாக. இதன் சம்பந்தமாக நான் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கேங்க. இதுக்கு உடனடியாக அரசு நிவாரணம் இந்த விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.